இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பது, the love of God is, அது மிகவும் உயர்ந்தது. it is the most high. அதை அளவிடவே நம்மால முடியாது. We cannot express it in numbers. அந்த அளவை நம்மளால விவரிக்கவும் முடியாது. We cannot explain the love in words. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆழமாய் அவருடைய அன்பை உணர முடியும். But we can deeply understand and feel his love. அவருடைய அன்பை ஆழமாக உணர முடியும். We can deeply feel his love. ஹல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று இந்த வேத வசனத்திலே நம்ம வாசித்தோம். We read how this love is in this Bible verse. எப்படிப்பட்டதா? How is it? 18ஆம் வசனத்துல நம்ம எல்லாரும் வாசிச்சோம். சொல்லுங்க பாப்போம், எப்படிப்பட்டது அவருடைய அன்பு? Verse 18. அவருடைய கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், அகலம், அப்புறம் நீளம், அப்புறம் ஆழம், அப்புறம் உயரம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அகலமானது. The love of Christ is wide. சர்மனோட பிபிடி போடுறீங்க, மீடியா குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, If you see how the love of God is, அகலமானது. it is very wide. எல்லாரும் கையை எப்படி விரித்து சொல்லுங்க, அகலமானது. It is very wide. அகலமானதுன்னா என்னன்னா, வைட், அகலமான அன்பு. So it means very wide. இந்த அகலமான அன்பு எல்லாருக்கும் சொந்தமானது. This wide love, this love of God that is very wide belongs to everyone. நல்லவங்களுக்கு தான் இந்த அன்பு. It is also for good people. இல்ல தகுதியுள்ளவர்களுக்கு தான் இந்த அன்பு. Or is it for only people who deserve it? என்பது அல்ல. It's not like that. இந்த அன்பானது எல்லாருக்கும் சொந்தமானது. This love is for all people. அதே போல பாத்தீங்கன்னா இந்த அன்பு அது நீளமான அன்பு. And we see this love is also very long. அப்படின்னா என்ன? அதற்கு முடிவே இல்லை. It has no end. அது போக 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 அந்த அன்பு பெருகிக் கொண்டே இருக்கும். As it continues, the love gets greater and greater. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், அந்த அன்பு ஆழமான அன்பு. The third thing we see, the love of Christ is deep. ஆழமான அன்புனா எவ்வளவு ஆழத்துல நம்ம பாவமான வாழ்க்கையில நம்ம அடியில போனாலும் அவருடைய அன்பு நமக்காக அது ஆழமாய் வந்து கொண்டே இருக்கும். That means that no matter how much we have dug our own grave and in sin and we have reached the bottom, the love of God is there to reach down all the way to us, to touch us. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அவருடைய அன்பு உயரமானது. And we see that his love is high. அப்படின்னா தேவ பிரசன்னத்துக்கிட்டாக கிட்டி நம்மை நெருங்கி சேரக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு நம்மை உயர எடுத்து செல்ல வல்லமை உள்ளது. The highness means that the love is mighty enough, gracious enough to bring us to the presence of God. அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பாய் இருக்கிறது. This love is greater than our wisdom. ஹல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பாய் அது இருக்கிறது. This is the love that is greater than our knowledge. பாருங்க, முதலாவது நம்ம இந்த 18ஆம் வசனத்துல நம்ம 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், We see in verse 19, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள and to know this love that surpasses knowledge, வல்லவர்களாகவும். அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். The love of Christ is beyond human understanding. அதாவது மனிதன் நம்முடைய அறிவால நாம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமான அன்புடையவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. This means that we cannot even understand how deep this love is. That's the love of Jesus Christ. ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சா? A young child, what did it do? அவங்க அப்பா கூட கடலுக்கு போச்சு. It went to the beach with its father. ஒரு கப்புல அந்த கடல்ல இருந்து ஒரு தண்ணி எடுத்து அந்த கப்புல வச்சிருந்துச்சு. So the child grabbed some water from in a cup. அதை எடுத்துட்டு அப்பா கிட்ட சொல்லுச்சா, And it said to the father, என் கையில நான் கடலையே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. In my hand I have a whole ocean. அப்ப அவங்க அப்பா சிரிச்சாரா பார்த்து. Then the father looked அந்த at குழந்தையோட கையில கடல் இருந்துச்சா? Was there a whole sea? அந்த கடல்ல ஒரு சின்ன பார்ட், கொஞ்சம் தண்ணி அந்த குழந்தையோட கடல்ல இருந்துச்சு. It was just a small part of the water. அது உண்மையாகவே கடல் தண்ணி தான். It is really ocean water. ஆனா அந்த முழுமையான கடல் தண்ணி இல்ல.
But it's not the entirety of the ocean water. கிறிஸ்துவின் அன்பை நாம உணர முடியும். We can understand. ஆனா முழுமையான கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய அறிவு இந்த லிமிட்டட் தான், நம்மளுடைய அறிவு லிமிட். சோ இந்த லிமிட்டேஷன்ஸ்ல நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர முடியாது. But because our knowledge is limited, we cannot truly understand how big this love is. அதுதான் அவருடைய அன்பு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. நம்ம போன வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? The last verse that we saw. பாருங்க, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? How is his love? அகலமானது, அப்புறம் Wider. நீளமானது, It is longer. ஆழமானது, Deeper. உயரமானது. And it is higher. எல்லாவற்றிலும் அதுக்கு முடிவே இல்லை. There is no end to all of it. அந்த அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் அது ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறது. This love is waiting for each and every one of us every day. அகலமான அன்பு என்பது என்னது? What does wider love mean? அவருடைய அன்பு எல்லா மக்களுக்கும் போதுமானது. It is wide enough for all people. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் பாவியிலே ரொம்ப பெரிய பாவியா இருக்கனே, You may think, oh, I'm a great sinner. திரும்ப திரும்ப செஞ்சதையே நான் செஞ்சிட்டு இருக்கனே, I am doing the same sin இந்த again and அன்புக்கு நான் again. தகுதியுள்ளவன் அல்லவே. I am not deserving of this love. உண்மையாவே ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? God really loves me? ஆண்டவருடைய அன்பு நம்முடைய செய்கையை பார்த்து குறையவோ கூடவோ செய்யாது. God's love does not increase or decrease based on what we do. ஆண்டவருடைய அன்பு நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் அது காணப்படுகிறது. God's love is the same for those who do good and bad. ஆண்டவருடைய அன்பு நாம அவரை தேடினாலும் தேடாவிட்டாலும் அந்த அன்பு நம்மை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. The love continuously comes after us even if we seek God or not. பட்சபாதம் இல்லாத அந்த அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This love that is not for certain people is given for all people. அந்த தேவனுடைய அன்பு நீளமானது. This love of God is wide. அந்த அன்புக்கு முடிவே இல்லை. This love has no end to it. அநேக வேளைகளை பாருங்க, மனுஷ அன்பு எப்படி இருக்கும்னா, A lot of times how men's love நம்ம கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா அந்த அன்பு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். If we have something, the love will be greater. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அந்த அன்பு மாறி போயிடும். If we do not have anything, the love will change. செஞ்சு பாருங்க, கொடுத்து பாருங்க, உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. Just try giving a lot and you will have a lot of friends. கொடுத்துறத நிறுத்தி பாருங்க, ஒண்ணுமே கொடுக்காம இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும் யாரு உண்மையான அன்பா இருக்கிறார்கள் என்று. Stop giving what you are giving and you'll realize how many people truly love. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி கிடையாது. But God's love is not like that. அது எப்பொழுதும் நம்மோடு கூட அது தொடர்ந்து இறுதி மூச்சு வரையும் வருகிற அன்பாய் இருக்கிறது. It is the love that follow us until the last breath. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், அவருடைய அன்பு ஆழமானது. The third thing that we see is his love is deep. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் உழுந்தாலும், In our life, no matter how much we fall, அந்த ஆழத்துல நம்மை தூக்கி நிறுத்த வல்லமையுள்ள அந்த அன்பு. this love is mighty enough to take us up from the grave. நான் விழுந்துட்டனே, கீழே விழுந்து கிடக்கிறேன்னு நினைக்காதீங்க. Do not think, oh, I've fallen so low. ஐயோ நான் தாழ்மைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கேன்னு நினைக்காதீங்க. I've been in a position where I'm humbled. இருக்கிற நிலைமையில யாருமே என்ன தூக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் விழுந்து கிடக்கிறேன்னு நினைக்காதீங்க. I'm in a situation where no one can lift me up. இந்த தேவ அன்பு எவ்வளவு ஆழம் இருந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளது. This love is deep enough to lift us up. நான்காவது பார்க்கிறோம், அவருடைய அன்பு உயரமானது. The fourth thing we see is love is high. நம்மை கீழே கிடக்கிற நம்மை உயர்த்தி தேவ பிரசன்னத்தோடு கூட இணைக்கிற அன்பு. It is the love that lifts us up to connect us with the presence of God. Hallelujah. ஆதி நாட்களில எவ்வளவோ காரியங்களை செஞ்சு எப்படியாவது கடவுள் கிட்ட சேரணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. In ancient times they did everything they could to see if they could reach God, his presence. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் அன்பானது, But the love of Christ that has been given to each and every one of us, தேவ பிரசன்னத்துக்கு நம்மை உயர்த்துகிற அன்பு. it is the love that lifts us up to the presence of எத்தனை God. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. We do not need to give anything. எதுவுமே நம்ம வருத்திக்க தேவையில்லை. We do not need to make ourselves worry. நம்ம கையில இருந்து எந்த ஒரு காஸ்டுமே கொடுக்க தேவையில்லை. We do not need to pay for anything. தகுதி இல்லாத நமக்கு The people that we don't deserve. அந்த பிரசன்னத்துக்கு அழைத்து செல்லுகிற அன்பு தான் தேவனுடைய அன்பு. God's love is the love that brings us, connects us to his presence. ஹல்லேலூயா. இந்த இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு, இப்படிப்பட்ட அன்பை பெற்ற நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். We are
We are blessed to have this type of love that God has given us. சொல்லுங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த அன்புக்கு நான் பாத்திரனா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. How many of you think that you are deserving of this நம்ம love? டிசர்வ் பாத்திரமா இருக்கிறோமா? Are we deserving of this love? பாத்திரமா இருக்கோமா? Are we deserving? பாத்திரமா இருக்கோமா? பாத்திரமே இல்லைங்க. We are not even deserving. நமக்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. We do not have any qualification. ஆனால் நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்கு மரித்து நமக்கு அந்த அன்பை அவர் நமக்கு But கொடுத்திருக்கிறார். as sinners, Christ found us and gave us this love. இந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து அடுத்த வசனத்துல சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போறோம். Let us see the next verse. பாருங்க, முதலாவது நம்ம பார்க்கிறோம், The first thing that we saw, இந்த தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாத அந்த அன்பாய் இருக்கிறது. மனித ஞானத்துக்காக, மனித ஞானம் அறிவுக்கும் எட்டாத அது அன்பாக அது இருக்கிறது. this love is a love that surpasses knowledge of men. ஆமென், ஆமென். அந்த அன்பை நம்ம அறிவு கெட்டாத அன்பு, ஆனா அந்த அன்பை நம்ம எப்படி உணர முடியும்? Love that surpasses our knowledge. How can we truly understand it? அந்த அன்பை நம்ம எப்படி உணர முடியும்? How can we understand this love? ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய அன்பை எப்படி உணர முடியும்? How do we understand a child's or a parent's love? சொல்லுங்க, எப்படி உணர முடியும்? How do we understand it? 1000 குழந்தைங்க இருந்தாலும், If there are 1000 children, 1000 பெண்கள் இருந்தாலும், if 1000 girls, அந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மாவுடைய குரல் எதுன்றது கரெக்டா தெரியும். the child knows exactly who's the mother's voice. எப்படி? How? ஏன்? Why? அவங்களோட குழந்தை தான். It is their children. வயிற்றில உருவான நாள் முதல் கொண்டு அம்மாவுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும்னு அது கேட்டு 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 பழகி பழகி இருக்கிறதுனால அம்மாவோட வாய்ஸ் அதற்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது. The child has heard its mother's voice since the first day it has been formed in the womb and has been familiar with the voice. நம்ம மனிதனால கிரகிக்க முடியாத இந்த தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம எந்த அளவுக்கு அவருடைய குரலையும் அவருடைய பிரசன்ஸையும் நாம அனுபவிக்கிறோமோ, அவர்கிட்ட நெருங்கி போக போக போகதான் அந்த அன்பை உணர முடியுமே தவிர அதை வார்த்தையினால நம்ம சொல்லவே முடியாது. If we want to truly understand his love, we must grow closer to God each and every day, closer and closer. If not, we cannot understand his love. ஒரு குழந்தை, உங்களுடைய பிள்ளைங்க பாருங்க, எத்தனை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வரைக்கும், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க? அம்மா பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது, இந்த உலகம் தெரிய ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நம்மளா கெஞ்சணும், என் கூட கொஞ்ச நேரம் வந்து பேசுறியா, கொஞ்ச நேரம் உன் முகத்தை தான் காட்ட, இங்க வந்துதான் உட்காரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த குழந்தையுடைய பெற்றோர் அந்த பாண்டிங் எப்பனா எந்த அளவுக்கு அவர்களோடு கூட நாம பழகுறோமோ அப்பதான் அந்த உறவானது ஸ்ட்ராங்காக மாறுகிறது. A lot of children in their young age go after their parents seeking for their love and attention, but when they grow up, the parents are the one to beg them, to please them to spend time with them and to love them truly. So அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 19ஆம் வசனத்துல, அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம அறிந்து கொள்ளுகிறதற்கு வல்லவர்களாக இருக்கணும்னா யாருதான் நமக்கு உதவி செய்யணும்? ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். If we want to truly feel and understand this love that surpasses knowledge, we need to grow closer to God. அவருடைய அன்பை நாம நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வல்லவர்களாய் நம்மை மாற்றுகிறதற்கு ஆவியானவரால மட்டும்தான் முடியும். We cannot understand his love by ourselves, but we can only seek the help of God who can give us the mercy to understand his love. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுமா? How many of you understand? அவருடைய அன்பை நம்மளால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ளவே we can never understand his love by ourselves. ஆனா இந்த 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், but verse 19 that we read, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, it has been said, அறிவு கெட்டாத இந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளுகிறதற்கு வல்லவர்களாய் மாற்றுகிறவர் அவர்தான்.
And to know this love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. அநேக வேளைகள்ல தாய் தகப்பன்மார் வாலிப பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கிறோம். A lot of times parents teach their teenagers a lot of things. ஆனா பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்க. They would not understand it. அந்த பெற்றோருடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. The children would not understand and feel the parents' love. ஏன் அம்மா என்ன ஏசுறாங்க? Why is my mother scolding me? ஏன் அப்பா என்ன ஏசுறாங்க? Why is my father scolding me? சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. Some children will say. சில கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க. During counseling they will say. எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருக்காங்க. All the time they are only scolding. எப்ப பார்த்தாலும் சோம்பேறின்னு திட்டுறாங்க. They are scolding me saying that I'm lazy. என்ன சுத்தமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. They are not understanding me. ஆனா உண்மை அவங்க இவங்கள புரிஞ்சிக்கலையா, இவங்க அவங்கள புரிஞ்சிக்கலையா? But the truth is that children are not understanding the parents and the parents are not understanding the children. சொல்லுங்க, நான் கேள்வி கேட்டேன். பிள்ளைங்க பெற்றோரை புரிந்து கொள்ள, பிள்ளைங்க வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அங்க அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்னு? How many of you heard children saying that parents don't understand them? ஆனா உண்மையாவே பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கலையா, இவங்கள அவங்க புரிஞ்சுக்கலையா? But is it that the parents are not understanding of the children or the children are not understanding of the parents? பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனும் உண்மையாகவே நன்மை நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்துல ஒரே ஜீவன்கள் பெற்ற தாயும் தகப்பனும் மட்டும்தான். If there's someone to truly love their children and to care for them, it is their own parents. அதை எப்ப பிள்ளைகள் உணருவாங்க? That when their children will feel this. ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். If they understand this at a young age itself, it's a big thing. ஆனா உண்மையாவே எப்ப உணருவாங்க? நான் உண்மையாலுமே எப்ப என் அம்மா அன்பை உணர்ந்தேன்னா, when I truly understood my mom's love was. திருமணம் ஆற வரைக்கும் எனக்கு எங்க அம்மாவோட அன்பு புரியவே இல்லை. Before marriage I totally did not understand my mother's love. எப்ப பார்த்தாலும் ஜோமனுன்றாங்க. All the time she will beg me to, she will tell me to pray. எப்ப பார்த்தாலும் பைபிள் படின்றாங்களே. She will tell me all the time to read the word. எப்ப பார்த்தாலும் இத செய் அத செய்ன்றாங்களே. She will tell me to do this do that all the time. என்னோட தாயின் அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை நான். I did not understand my mother's love. நான் திருமணமாயி, but when I got married, என்னோட பெரிய மகளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பொழுதுதான், and when I was expecting my oldest daughter, அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. that is when I understood. அப்பதான் எங்க அம்மாவோட நான் அதிகமா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. I was not as close to my mother. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. That is when I realized. நான் ஏங்கும்போது பக்கத்துல எங்க அம்மா இல்ல. When I expected for that love, that my mother was not beside me. ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. She was very far away from me. அப்பலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதாவது போன் பேசினா கூட ரொம்ப இப்ப மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ கால் எதுவுமே கிடையாது. At that time even talking overseas, even talking in the phone was expensive. There was no WhatsApp. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள ஒரு கார்டு முடிஞ்சு போயிடும். For speaking for 5-10 minutes is already very expensive. அப்பதான் எங்க அம்மாக்கு உட்கார்ந்து பக்கமா லெட்டர் எழுதுவேன். That's when I would write pages and pages of letters to my mother. இப்பதாம்மா உங்களுடைய பாடு கஷ்டம் என்னன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. Only now I can understand your love and struggles. அதே போல தான் நம்முடைய வாலிப பிள்ளைகளும். That is how our teenagers are too. அநேக வேளைகளிலே நாம் சொல்லுகிறது எதுக்காக சொல்றோம்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. A lot of time they do not understand why we are saying this. அவர்கள் பல இதுல போய் அடிபட்டு அவர்கள் அந்த பிரச்சனை நோக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணமாய் அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா மேல பயங்கர அஃபெக்ஷனா அவங்க ஆவாங்க. Only when they have been at their lowest point away from their parents, they will understand their parents' love. அதே போலதான் கிறிஸ்துவின் அன்பை நமக்கு புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். That is the same as us understanding the love of Christ. ஏன் அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, why we can't understand his love is நாம அவரோடு கூட நெருங்கி நம்ம நடக்கிறது இல்ல. because we are not closely walking with him. அவர் நல்ல தகப்பன் என்ற அறிவு நமக்கு இல்ல. We do not have the knowledge that he is a good father. அநேகவேளை நம்மளுக்கு நஷ்டமோ நமக்கு கஷ்டம் பிரச்சனை வரும் பொழுது அந்த தகப்பன் மீது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி வந்துருது. A lot of times when we are struggling or have a lot of obstacles to go through, we are doubtful of our father. ஆனால் உண்மையான தகப்பன் என்ன, அவருடைய இருதயம் என்னன்னா, but a true father, a heart of a true father, நீ என்ன நிலைமையில போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை in என்று whatever சொல்லுகிறார். situation you do, I will not
let you go, I will not leave you. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொண்டேன். I have covered you with my own refuge, and I will never let you go. ஹல்லேலூயா. எப்படி ஒரு பேரண்ட்ஸ் உடைய அந்த பிள்ளைங்களால புரிஞ்சுக்க முடியல, ஆனா லேட்டரா புரிஞ்சுக்க முடியுதோ, அதே போல கிறிஸ்துவின் அன்பை நாம அறிந்து கொள்ள நாம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி தெரிந்து கொள்றதில்ல, அவருடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். Just like how children do not understand their parents' love at first, and then later on, that is how we do not understand God's love at first, but then when we face struggles, we understand His இந்த love. கிறிஸ்துவின் அன்பு நமக்கு பர்சனலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். We need to personally experience the love of Christ. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனா அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. If you do not personally experience this love of Christ, you cannot feel His love. ஒரு குடும்பத்துல தகப்பன் இருக்காரு, பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. In a family, there are the father, mother, and the children. அந்த பிள்ளைகளுக்கு பாருங்க, தகப்பன் எப்படி கஷ்டப்படுறாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வராருன்னு தெரியுமா, புரியுமா? Do the children understand and know how much the father is struggling for them? ஆனா ஒண்ணு தெரியும், But they know one thing. என்னுடைய அப்பா கண்டிப்பா என்னுடைய தேவைகளை சந்திப்பாரு, குடும்பத்தை பார்த்துக்கோ. ஆனா அவர் வெளியில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டு வருகிறார் என்பது பிள்ளைகளுக்கு அவங்க பாக்குறது இல்ல. யாராவது கூடயே வேலைக்கு வராங்களா, வேலை இடத்துல பாக்குறாங்களா? இல்ல. They know that their father will provide for them and take care of the family, but they do not know how much the father goes outside for work and struggles for the family. ஆனா ஒண்ணு தெரியும், But they know one thing. என் அப்பா என்னை நேசிக்கிறார். My father loves me. என் அப்பா என்னை நேசிக்கிறதுனால என் தேவைகளை என் அப்பா சந்திப்பார் என்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு உண்டு. The child will have the belief that the father will meet his needs and will take care of him because he is working for him. ஒருவேளை ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்ற புரியாம இருந்தாலும், Even if you do not understand why God is putting you through these struggles and situations, அவர் மேல நம்பிக்கையை வைத்து அவருடைய அன்பின் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது, when we put our faith in the love of Christ, இன்னும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க அவருடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற as தேவனாக we இருக்கிறார். understand His love and grow closer to Him more, God will give us the grace to understand His love truly. அவருடைய அன்பை இருதயத்தை அறிய புரிந்து கொள்ள அவரோடு கூட அவருடைய அன்பு என்னதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். As we understand God's love for us and His heart for us, we will truly experience the love of God. ஹல்லேலூயா. Hallelujah. இல்லனா நமக்கு புரியாது. If not, we would not understand. ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்றது நமக்கு We புரியாது. would not understand why this is happening in our life. ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், என்ன பண்ண, ஏன் என் வாழ்க்கையில நடக்குது What நமக்கு harm did தெரியாது. I do to others? Why is this happening in my life? We would not know. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மையே செய்கிற தேவனாக. But God is not someone who does harm for us, but only good. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் பர்சனலா தனிப்பட்ட முறையில கிறிஸ்துவின் அன்பை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. I do not know how many of you have personally experienced the love of God. அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம், ஐயோ இவரோட அன்புக்கு நம்ம தகுதி இல்லைன்னு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். A lot of time we go farther and farther away from God because we think that we are not deserving. ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக தவறுகளை செய்கிறேன், அதனால அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, உண்மையாவே என்னை நேசிப்பாரான்னு நம்மளே நம்ம என்ன செய்யறோம், பேக் வித்ட்ரான் பண்ணிரோம். Oh, I have done a lot of sin. I have done a lot of bad. Will He accept me truly? And we draw back and back from Him. ஆனால் நம்முடைய தேவன், But our God, பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகுகிறது என்று நம்ம வாசிக்கிறோம். we read that where there is more sin, there is more grace and mercy. அவருடைய அன்பை நம்ம தனிப்பட்ட முறையில உணர்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. God will give us the grace and mercy to personally experience His love. இப்படி பர்சனலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, When we start personally experiencing His love, அவருடைய அன்பிலிருந்து விலகவே முடியாது. we will never ever be able to let go of His love. ஹல்லேலூயா. அதை உணர்ந்த
எத்தனையோ பக்தர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். We have seen a lot of songwriters who have understood this love. சாது சுந்தர் சிங் என்ற மிக பணக்கார வாலிபன் இந்திய தேசத்துல இருந்தார். There was a rich teenager in India called Sadhu Sundar Singh. கிறிஸ்துவின் அன்பை அவர் அறிந்து கொண்டார். He understood God's love. அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டினாங்க. All his relatives, his family members threatened him. கோடி கோடியான சொத்து இருக்கு உனக்கு, You have a lot of wealth. இந்த கிறிஸ்து மட்டும் வேணான்னு சொல்லிட்டு வா. Say you do not want this Christ and come back. இது எல்லாமே உனக்கு நாங்கள் We will கொடுக்கிறோம். give all of this to you. ஆனால் இந்த கிறிஸ்து வேணும்னு நீ சொன்னீனா But if you say that you do want this இந்த Christ, சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு நாங்க கொடுக்க we மாட்டோம் will என்று not give சொன்னாங்க. you a single penny of this wealth. ஆனால் இளம் வாலிபனாகிய அந்த சாது சுந்தர் சிங், But this teenager, Sadhu Sundar Singh, எனக்கு எதுவுமே உங்ககிட்ட இருந்து வேணாம், ஆனா கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் போதும் I என்று do சொல்லி not want anything from you, but the only thing I want is the love of Christ. வீட்டிலே நீ இருக்க கூடாது என்று துரத்தி You விட்டாங்க. should not even be in the house. They chased அவருக்கு him away. இருக்க இடம் இல்லை. There was no place for him to stay. நடந்து நடந்து அந்த பனியிலும் திபெத் மலை அந்த ஏரியால நடந்து 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 கிராமம் கிராமமாய் ஊழியம் செய்து கர்த்தருக்காய் அவர் மரித்தார். He walked and walked in the Tibet mountain range area. அவர் He did நினைத்திருந்த ministry for God. இயேசுவே வேண்டான்னு நினைச்சிருந்தா அவர் எப்படியே ஒரு கோடீஸ்வரனாக அவர் If இருந்திருக்கலாம். he had thought, oh, I do not want Jesus, he would have been a billionaire. ஆனால் இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களை பார்க்கிலும் இயேசுவின் அன்பு விலையேற பெற்றதாய் அவருக்கு இருந்தது. But despite all this wealth, the only thing that was valuable in his eyes was the love of God. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறோம், எல்லாமே அவருக்கு இருந்தது. We see Apostle Paul, everything, he had everything. ரொம்ப டேலண்டடான He மனுஷன், was a very talented ரொம்ப person. கனம் பொருந்திய ஒரு He மனுஷன். was a worthy person made of worthy. ஆனால் கிறிஸ்துவுக்காக சவுக்கடி வாங்கினாரு. But he was beaten for Christ. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக அவர் அவமானத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார். But he was ashamed because of Christ. He was mocked. அவர் சொன்னார், என் கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக லாபம் எல்லாத்தையும் நான் நஷ்டமா என்னன்னு சொன்னாரு. He says that I think that this is nothing for the love of God. இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியம் நமக்கு பெருசா தெரியாது. When the love of God is with us, we will not think of anything in this world as big. கிறிஸ்துவின் அன்பை விட ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு மேன்மையாக இருக்கிறதா? Is there something that is more valuable than the love of Christ in your life? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். We need to surrender ourselves for the love of Christ to surrender us. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், The third thing that we இந்த see, கிறிஸ்துவின் அன்பானது நம்முடைய வெறுமையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் வெறுமை இருக்கோ இந்த கிறிஸ்துவின் அன்பு வரும்போது அந்த வெறுமெல்லாம் மாறிடும். the third thing that we see is that the love of Christ will fill any empty places that we have in our heart. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe? நல்ல ஒரு ஆமென் சொல்லுமா? Amen. ஒரு மண்சாடி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு மண்சாடி, A clay jar. pot, Yeah, a clay clay jar. pot. அதுல அந்த நிறைய கீறல்கள் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சரியா? கீறல்கள் If there இருக்கிறது. are a lot of scratches on the pot, அந்த மண்பானையில தண்ணி ஊத்துனா அந்த மண்பானையில தண்ணி நிக்குமா? if you pour water in the pot, will the water stay? இருக்காது. There won't be. அதே இது அந்த மண்பானையை நாம ஏதாவது களிம்பு போட்டு அந்த கிராக் எல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மண்பானையில இருக்கிற தண்ணி அதுல இருக்குமா? If we fill the clay pot with clay and mold it back again, will the water still stay in the clay pot? கிறிஸ்துவின் அன்பு இல்லாத நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா ஓட்டையான பானை மாதிரி தான். Our life without the love of Christ is empty and filled with holes. அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்துல நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது When the love of Christ enters our heart, எந்தெந்த இடத்துலலாம் கீறல்கள் where இருக்கிறதோ, there are scratches என்னென்னலாம் கீறல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, in our lives, where there are scratches, அந்த கீறல்கள் ஃபைனான்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், those scratches can be financial அந்த problems. கீறல்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், They can be relationship problems. அந்த கீறல்கள் அடிமைத்தனத்துல நம்ம சிக்கி இருக்கலாம், The scratches can be us in the depth of our own Slavery. in the slavery that அடிக்ஷன்ஸ். we have. இந்த கீறல்களானது நம்முடைய வாழ்க்கையில வியாதியா இருக்கலாம். The scratches can be illness. எப்படிப்பட்ட எம்டினஸா கீறல்களா இருந்தாலும் Whatever scratches there are in our life, அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது when the love of Christ enter our lives, அந்த எல்லா எம்டியான காரியங்களை எல்லாத்தையும் அந்த கிறிஸ்துவின் அன்பு அடைத்து விடும். the love of Christ will fill all the places with scratches and empty. இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கை பானை கீறலா இருக்குதா?
to invade is your life filled with scratches. நானும் உள்ள எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனா அது போய்கிட்டே இருக்குது. The love of the word is continuously growing in your heart, but it's going out. எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய பானை எல்லாம் கீறலா How இருக்கிறது, many of you say my life is filled with எவ்வளவு scratches? ஊத்தினாலும் நிறையவே மாட்டிக்குது, No matter how much I pour, it's not அப்படியே அது வெளியே போய்கிட்டே இருக்கு. it keeps coming out. கிறிஸ்துவின் அன்பு உங்களை எல்லா ஓட்டைகளை அடைக்கிறதற்கு இடம் கொடுங்க. Surrender yourselves for the love of God to fill your empty places. கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்க்கையை நிறைக்கும் போது When the love of Christ enters your heart, அது பார்ஷியலா எதுவுமே செய்யாது. it does not do anything partial. அது பார்ஷியலான ஹீலிங்கை அல்ல, It is not a partial healing. அது ஒரு பார்ஷியலான ஒரு பாதியளவு சந்தோஷத்தை தருகிறதல்ல, It is not a partial joy. அது பாதியளவு சமாதானத்தை It's தருகிறதல்ல, not partial peace. நிறைவானதை தேவ அன்பு நமக்காக செய்து It is முடிக்கும். fully. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பூரணப்படுத்தும். Only the love of God will cleanse us in our கிறிஸ்துவின் life. அன்பு மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையை முழுமை பெற செய்யும். Only the love of God will make our life complete. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை தவிர மத்த எல்லாமே மாறக்கூடியது. Because other than the love of Christ, everything is to change. கிறிஸ்துவின் அன்பை தவிர வேற எதுவும் இந்த உலகத்துல நிலையானது கிடையாது. Other than the love of God, there is nothing permanent in this world. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Let us ask God, ஆண்டவரே, என்னுடைய கீறல்களை எல்லாம் நீர் அடையும். Lord, fill all my empty உம்முடைய places. அன்பினால என்னை நிரப்பும். Lord, fill me with your love. உம்முடைய அன்பினால என் உள்ளத்தை நிரப்பும் Lord, ஆண்டவரே. fill my heart with உம்முடைய your அன்பினால என் வாழ்க்கையை நிரப்பும் Lord, சுவாமி. fill my life with your love. நாலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த We see as ourselves. இந்த கிறிஸ்துவின் அன்பானது This love of Christ, அது நம்ம நிரம்பி வழிய செய்கிறதா இருக்கிறது. it is something that is overflowing. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஐயோ எனக்கு பஞ்சமா இருக்கு, எங்க என் வாழ்க்கையில இருந்து என்ன வெளியே போக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். You may think my life is empty itself. What going to come out of my life? ஒரு டேப் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு டேப். Let us imagine there's a tap. டேப்புக்கு கீழே இருக்கிற ஒரு கப்பை நம்ம வைக்கணும்னு We வச்சுக்கோங்களேன். place a cup under the tap. அந்த டேப் எப்பவுமே அது திறந்து இருக்கிறது, தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. When the tap is open, there is continuously water flowing. இந்த கப்ல இருந்து வெளியே தண்ணி போறதுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா? இந்த கப் எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருக்கும், நிரம்பிக்கிட்டே இருக்கும். Is it hard for the cup to be overflowed? No, it will always be overflowing. நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த கப்பானது, Our life is this cup. அந்த பரிசுத்த ஆவியானவரின் அன்பு, தேவனுடைய அன்பு என்ற டேப்னால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்குமானால், If our cup is continuously overflowing by the tap, which is the love of God, நாம வெளியே மற்றவர்களுக்கு ஓவர்ஃப்ளோ பண்றதுல எந்த பிரச்சனையுமே there இருக்காது. will be no problem in overflowing our love to others. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? தண்ணி வராத ஒரு டேப்புக்கு கீழே நம்ம கப்பு இருக்குமா? If our cup is under a tap that is not open, இந்த கப்பு யாருடைய தாகத்தையாவது தீர்க்குமா? will this cup, அந்த மேல இருக்கிற டேப்ல தண்ணியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், if there's no water coming from the tap, இந்த கப்புல இருந்து ஏதாவது நன்மை வருமா? will there be any useful that will, இந்த கப்புல ஏதாவது இருக்குமா? will there be anything in இந்த the கப் cup? எப்படி இருக்கும்? How will the cup be? வெறுமையா அங்க இருக்கும். It will be empty. அந்த கப்புல ஒண்ணுமே நிறைவு இருக்காது. There will be nothing in the cup. ஆனா அதே கப்புக்கு மேல தேவ அன்பு என்ற டேப் இருக்குமா? But if there's a tap that is the love of God, அந்த in our நிரம்பி life, வழிகிற தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையையும் நிரப்பும். the overflowing love of God will slowly start to fill our lives. அந்த அன்பு மற்றவருடைய வாழ்க்கையும் அதை நிரப்ப செய்யும். It will also start overflowing in others' lives. ஆமென். யாரு ஹர்ட்டா இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. Who are hurt will only hurt others. புரிந்து கொள்ளுங்க, உங்களை யாராவது அஃபெண்ட் பண்றாங்களா, உங்களை யாராவது ஹர்ட் பண்றாங்களா, ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்களா? Understand this. Is there someone that is hurting you or speaking rude words that are hurting you? அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில அன்பு இல்லை என்று அர்த்தம். That means that they themselves are hurt. There is no love in their life. அன்பினால நிறைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை அன்பினால மற்றவர்கள் அன்பான வார்த்தைகளால் அவர்களிடத்துல பேசுவார்கள். A child of God that is filled with God's love will start overflowing that love
in others' lives. நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு இல்லை என்றால் நாம எப்படி மற்றவர்களுக்கு அன்பை நாம கொடுக்க முடியும்? If there is no love of God in our lives, how are we able to give that love to others? நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பினால் நிரப்பப்படலனா நாம எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? If we are not filled with the love of Christ in our own lives, how are we supposed to be a blessing to others? இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறதுனால தான் Because of this shortage of love in our life, நம்முடைய வாழ்க்கை என்ற பானையில நிறைய கிராக் இருக்குது. there's a lot of cracks in our life. நம்முடைய வாழ்க்கை என்ற பானை வெறுமையா இருக்கிறது. Our life as a pot is empty. தேவ அன்பாங்க மேல இருந்து வராததுனால தான் நம்முடைய கப்பு காலியா இருக்குது. Because there's no love coming from above, our cup is empty. இன்னைக்கு ராத்திரி வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். This evening God is clearly speaking with us. இந்த தேவ அன்புக்கு மாத்திரம் நம்மை நாம ஒப்பு கொடுத்தோம் என்றால், If we truly surrender our lives for the love of இந்த God, தேவ அன்பு நம்மள மெய்யாய் பூரணப்பட்டிருக்க, இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். for us to understand this love, God will help us. இந்த விலையேற பெற்ற அன்பு This precious love, நாம் அவரை தேடி போய் நமக்கு வந்ததல்ல. it is not something that we are following. நம்மை தேடி வந்த அன்பு. It is a love that follows us. நம்மை தேடி வந்த அன்பு. It's the love that has followed us. ஏதோ அவர் என்ன தண்டிச்சிருவாருன்னு நான் தப்பு செய்யறதுல பாவம் செய்கிறதல்ல. It is not, oh, he will scold me and doing by when I do sin. ஐயோ, அவருடைய அன்பு, என் மேல வைத்த அன்பு, அந்த அன்புக்கு அவருக்கு நான் அவருடைய மனதை நான் நோகடிக்க கூடாது என்ற அந்த அன்போடு கூட நம்ம வாழுகிறது தான் உண்மையாய் அவர் மேல நம்ம வைக்கிற அன்பு. It is the thought that, oh no, he will be heartbroken when I do this. That is the true love that we have for God. அந்த அன்பை உண்மையாக நாம் அறிந்து கொண்டோமே என்றால், When we truly understand his love, நாம் ஆண்டவரை உண்மையா நேசிக்க we ஆரம்பிப்போம். will start truly loving God. யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமாய் ஆண்டவர் மேல அன்பு கூறுவாங்க. For those who have been forgiven the most, that is who God will love the most. இயேசுவின் அன்பு மாறாதது. God's love never changes. ஒருவேளை உங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். Can be that people surrounding you do not understand. உடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கலாம். Can be their heart is broken. உள்ளத்துல வேதனையோடு கூட இருக்கலாம். It can be filled with sadness. இந்த கிறிஸ்துவின் அன்பு, But this love of God, அது அளவிட முடியாத அன்பு. உங்களுக்காகவும் எனக்காகவும் அது காத்து it கொண்டிருக்கிறது. is endless and it is waiting for us. இந்த அன்பை நாம எது செஞ்சும் நம்ம அதை earn பண்ணவே முடியாது. We cannot earn this love by doing anything. இந்த அன்பை விவரிக்கவும் முடியாது. We cannot understand this love truly. கல்வாரி சிலுவையிலே In the cross, உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட அந்த அன்பு, it is the love that has been beaten for us. உங்களுக்காகவும் எனக்காகவும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின அன்பு, It is the love that has been shed till the last drop of blood. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். For one reason, எப்படியாவது இந்த ஆத்துமாக்களை என்னோடு கூட நித்திய நித்தியமாய் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரே அன்பு மாத்திரம்தான். for the love that thinks that all these souls should be saved and live with me eternally. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள For us to understand this love, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God will help us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்ள To understand and to know this love, அந்த சிலுவையின் அண்டைக்கு நாம வர வேண்டும். we need to come to the cross. அந்த சிலுவையின் அண்டைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிந்தின ரத்தம், The blood that has been shed for us on the cross, உங்களையும் என்னையும் ஒருபோதும் கைவிடாத தேவ அன்பு, will never ever let us go. தூரமாய் அவரை விட்டு போனாலும் நம்மை தேடி வந்த அன்பு, Even if we leave him and go far away, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஓட்டைகளையும் சரி செய்ய வல்லமையுள்ள அந்த அன்பு, this love is mighty enough to fix every hole in your life. ஒருபோதும் குறையாத அன்பு It's a love that never ends. நம்முடைய வாழ்க்கையை நிரப்புமானால் If it overflows in our life, அது வழிந்து ஓடி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை it கொண்டு will வரும். overflow and be a blessing to others. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் If we want to understand this love of God, அவரை ஆசையோடு நாம் தொடர வேண்டும். we need to follow him with ஒரு பக்தனி விதமாய் பாடுகிறார், willingness. யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எது என்னை பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? இந்த உலகத்துல வியாதியோ வேதனையோ துன்பமோ பசியோ பட்டினியோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. Anything in this world, salvation, problems will never ever be able to separate us from God. இயேசுவின் அன்பிலிருந்து
எது உங்களை பிரிச்சு வச்சிருக்குது? What has separated you from the love of God? சூழ்நிலைகளா? Is it your situations? எது அவருடைய அன்பை விட்டு பிரித்திருக்கிறது? What has separated you from? அந்த கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தை நிறைக்க நம்மை அர்ப்பணிப்போமே. Let us surrender ourselves to. ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இருக்குமானால் If the love of God is in our lives every day, பாவம் செய்ய முடியாது. we cannot do sin. அவருக்கு பிரியம் இல்லாம வாழ We முடியாது. cannot live a life that displeases. அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வருவோம். We will seek His presence. அவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம ஓடி வருவோம். We will run to His presence. ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே Let us ask God, இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில நிரப்பினார். Lord, fill me with this love. யார் அஃபெண்ட் பண்ணாலும் அது நம்மள ஒண்ணுமே பாதிக்காது. If anyone offends you, will not affect you in any இந்த way. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைக்குமானால் If this love of Christ fills your heart, மனுஷனுடைய அன்புக்காக அது ஏங்காது. it will not expect men's love. என் தகப்பன் எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. My Father is not someone who does harm to என் me. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு மாத்திரம்தான் அவசியம். Everything that happens in my life is கண்களை for மூடி good. அவரை நோக்கி பார்ப்போம். Let us look up to Him. இயேசுவே, Your Lord, அவருடைய அன்பை விட்டு நமக்கு எது நம்மை பிரித்து வைத்திருக்கிறது? what has separated us from His love? நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட்டு பிரித்து இருக்கிறது என்று What things has separated us from the love of மிக முக்கியமான ஒரு நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம். an important time? சொல்லுவோம், இயேசுவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைத்திருக்கிறதா? Lord, is your love filled in me? அல்லது எந்தெந்த இடத்துல எல்லாம் கிராக் விழுந்து நிறைவில்லாம இருக்கிறீங்களோ Or wherever your cracks and scratches are in your life, உங்களுடைய அன்பைய வாழ்க்கையை நிறைக்கட்டும் சுவாமி. Lord, fill your mind. சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் அப்பா. Lord, you are enough for me. உம்முடைய அன்பு போதுமாண்டவரே. Your love is enough. உம்முடைய அன்பு எனக்கு Your போதுமாண்டவரே. love is enough for me. உம்முடைய அன்பை உணர எனக்கு உதவி செய்யும். Help me to understand your love. யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? வெளியில நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? Let us analyze ourselves in this moment. ஆண்டவர்ட்ட கேளுங்க. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி கவலைப்பட Do வேண்டாம். not worry about anyone sitting beside you. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே Lord, என்னுடைய வாழ்க்கை என்ற பானையில நிறைய கிராக் இருக்கு. Lord, there are a lot of cracks in my heart. That is my நான் எவ்வளவுதான் நிரப்ப அதை ட்ரை பண்ணாலும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. how much I try to fill it, it keeps flowing out. என்னுடைய பானை வெறுமையா இருக்கு ஆண்டவரே. Lord, my pot is empty. இந்த எல்லா ஆண்டவரே ஓட்டைகளை சரி செய்ய நீர் மாத்திரமே, உம்முடைய அன்பு மாத்திரமே வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று நான் Lord, your உணர்கிறேன். love is mighty enough to fix my holes. உம்முடைய தெய்வீக அன்பு Lord, your love, என் உள்ளத்தை நிரப்பட்டும். let it fill my heart. அநேகர் காயப்பட்ட இருதயத்தோடு கூட இருக்கிறதை நான் உணர்கிறேன். உடைந்து போன உள்ளத்தோடு கூட. If you are having a broken heart that is broken, யார் என்னை நேசிப்பா? who will love me? யார் என்னை புரிந்து கொள்வா? Who will understand me? என்னோட வாழ்க்கை இப்படியே My ஓடிக்கொண்டிருக்கிறது. life is continuously going like this. நொறுங்கி போன இருதயங்களை Are you ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். வெளியே சந்தோஷமா இருக்கிறதை போல இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில வெறுமையோடு கூட உட்கார்ந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, இந்த கிறிஸ்துவின் அன்பு, விவரிக்க முடியாத இந்த அன்பு
உன்னுடைய வாழ்க்கையை நிறைக்க இடம் கொடுப்பாயா? இந்த கிறிஸ்துவின் அன்பு உன் வாழ்க்கையை நிறைக்குமானால் எல்லா வெறுமையும் உன் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். காயங்களை ஆற்ற அவருடைய அன்பு போதுமானது. உன்னை ஆசீர்வதிக்க அந்த அன்பு போதுமானது. மாறாத அந்த கிறிஸ்துவின் அன்பின் மேல் உன் வாழ்க்கையை கட்டுவதற்கு இடம் கொடுப்பாயா? அந்த கிறிஸ்துவின் மேல உன்னுடைய குடும்பத்தை கட்டும் போது, அந்த கிறிஸ்துவின் அன்பின் மீது உன்னுடைய வாழ்க்கையை கட்டும் போது, அந்த கிறிஸ்துவின் அன்பின் மீது உன்னுடைய தனிப்பட்ட உறவை கட்டும் போது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை அசையாது. இயேசுவே, இந்த அன்பு எனக்கு வேண்டும். இயேசுவே, உம்முடைய அன்பு என்னை நிறைக்க வேண்டும். என்னை தேடி வந்த அன்பு என் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை சரி செய்ய வேண்டும். யாரெல்லாம் உணர்றீங்களோ என்னுடைய கப்பு காலியா இருக்குது, வெறுமையா இருக்குது, இந்த பாத்திரத்தை தேவ அன்பினால நிரப்பும் ஆண்டவரே. வழிந்து ஓடுகிற ஒரு பாத்திரமா இருக்கிற அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு இந்த இடத்துல வந்த உடனே தெளிவா என்னோடு கூட பேசினார். அநேக உடைக்கப்பட்ட இருதயங்கள், கிறிஸ்துவின் அன்பில்லாமல் வெறுமையாய் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்க போகிறார். ஹல்லேலூயா. யாரு சுத்தி முத்தி பார்க்க வேண்டாம். யாரு ஒருத்தர் கூட தயவு செய்து கண்ணை திறந்திருக்க கூடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே இந்த கிறிஸ்துவின் அன்பு வேணும்னா மாத்திரம் எழுந்து நில்லுங்க. இல்லைன்னா பரவாயில்ல. வெறுமையா என் பாத்திரம் இருக்கிறது, என் பாத்திரத்துல நிறைய ஓட்டை இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே இதை நிரப்ப முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மனிதனுடைய அன்பு அது மாறி போகும். எந்த ஒரு மனிதனும் உன்னை உயர்த்த முடியாது. எந்த ஒரு மனிதனும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த ஒரு சுவாசமுள்ள மனிதனும் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் மாத்திரமே. உனக்காக மரித்த, உனக்காக உயிர் கொடுத்த, உங்களுக்காக ஜீவிக்கிற கிறிஸ்துவால் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில நிறைவு வேணும்னா, கிறிஸ்துவின் அன்பை நீங்க உணர வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப அவரால் மாத்திரமே முடியும். அவரால் மாத்திரமே முடியும். போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து உடைய வாழ்க்கையை சரி செய்ய அவராலே மாத்திரம் முடியும். அந்த இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தை கூப்பிடுறீங்களா? சத்தமிட்டு கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை சொல்றீங்களோ, ஆண்டவருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய அன்பை அறிய கர்த்தர் உங்களை வல்லவர்களாய் ஆகும்படி, பூரண வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை கூப்பிட்டவர்களுக்கு சுகம் கிடைத்தது. அவருடைய நாமத்தை கூப்பிட்டவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவருடைய நாமத்தை கூப்பிட்டவர்களுக்கு ஒரு வேறுக பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைத்தது. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். உடைய வாழ்க்கையை தேவ அன்பினால் நிறைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. லாதுனமா ஹலதரா ஷத்துரதரபா ரகதுனமரபா ஷிதரதரபா ஷிதரதரபா
உன் அருகிலே, உன்னுடைய அருகிலே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக கிறிஸ்துவின் பிரசன்னம், தேவ அன்பு உன் அருகிலே, உன் அருகிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு ரதனமா சித்தரபஹலதலபா. ஹalleluya, ஹalleluya. தேவ அன்பிதுவே, தூய அன்பிதுவே, என்னை தேடி வந்த அன்பிதுவே. குரு சிந்தியே, குருவி சிந்தியே, என்னை மீட்டுக் கொண்ட அன்பிதுவே. தேவ அன்பிதுவே, தூய அன்பிதுவே, உன்னை தேடி வந்த அன்பிதுவே. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய பாத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டைகளை ஆண்டவரே உம்முடைய அன்பினால சரி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பினால நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அன்பு என்ற வாழ்க்கையில ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவர், என்னுடைய துக்கத்தை மாற்ற வல்லமை உள்ளவர், எனக்கு போதுமானவர். என் பலன் நீரே கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya. இக்கட்டில் உதவி செய்ய வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றியோடு 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பை நான் உணர உம்முடைய உள்ளத்தை உம்முடைய அன்பினால நிரப்பும் அப்பா. உம்முடைய உள்ளத்தை உம்முடைய அன்பினால நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா? தெய்வீக அன்பு என் உள்ளத்தை நிறைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அன்பு, வாய் திறந்து சொல்லுவோமா? தெய்வீக அன்பு என் உள்ளத்தை நிறைக்கட்டும். உம்முடைய தெய்வீக அன்பு என் உள்ளத்தை நிறைக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய தெய்வீக அன்பு என்னை ஆண்டவரே மாற்றக்கூடிய உம்முடைய அன்பு, என்னுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய உம்முடைய அன்பு, என்னுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய உம்முடைய அன்பு, இந்த அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்கு போதும், உம்முடைய அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரப்பா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்னும் ஒரு முறையாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போமா? என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள்
வாரும். சொல்லுங்க, என் உள்ளத்துல வாரும் அப்பா. உம்முடைய நிறைவு எனக்கு வேண்டும். உம்மை விட்டு எங்க ஓடுவேன் அப்பா? உம்மை விட்டு நான் எங்க ஓடுவேன்? எல்லாம் உம்மிடத்துல இருக்கிறது. உம்மிடத்துல நிறைவு உண்டு, உம்மிடத்துல சமாதானம் உண்டு, உம்மிடத்துல ஆண்டவரே எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் மிக பலத்த முறையில் என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த தேவ அன்பு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டா போதும், எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். என் வாழ்க்கையை ஒரு முறை கூட நான் அர்ப்பணிக்கிறேன். ஜெபனுங்க, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உடைய அன்பு என் வாழ்க்கையில் அதிகமாய் பெருகட்டும். இந்த அன்பு என்னை நடத்தட்டும். இந்த அன்பு என்னை உயர்த்தட்டும். இந்த அன்பு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இதை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அன்புக்காக நன்றி சொல்லுமா? எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய அன்புக்காக நன்றி, 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 நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். பொருத்தனையோடு சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, உடைய அன்புக்காக நன்றி. மாறாத உடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகணும், நாம் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.